ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற பேரறிவாளன் கண் மருத்துவ சிகிச்சைக்காக எழும்பூர் கண் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்கள் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் தற்பொழுது கேட்போம். வணக்கம் லாவண்யா. லாவண்யா, சொல்லுங்க, பேரறிவாளனுக்கு எந்த மாதிரியான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளனுக்கு அடிப்படை கண் சிகிச்சைகள் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தூரப்பார்வை, கிட்ட பார்வை, அதே போன்று கண் அழுத்த பரிசோதனை உள்ளிட்ட சிகிச்சைகள் அவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அவர் தற்பொழுது வரை புறநோயாளியாகவே சென்னை அரசு கண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இங்கு சிகிச்சை முடிந்த பிறகு மேலும் சிகிச்சைக்காக திரும்ப வர வேண்டுமா என்பதை குறித்து மருத்துவர்கள் குழுதான் அறிவிக்க வேண்டும். ஷர்மிளா. லாவண்யா, பரிசோதனையுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கா? பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் புழல் சிறையில் இவர் மீண்டும் அடைக்கப்படுவாரா? சரியாக காலை 8:20 மணிக்கு அவர் சென்னை அரசு கண் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். தற்பொழுது வரை அவருக்கு பரிசோதனை நடைபெற்று வருகிறது. சுமார் 11 மணி முதல் 12 மணி வரை பரிசோதனை நடைபெறும் என்று இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பரிசோதனைக்கான முடிவுகள் வெளியாகும். அதனைத் தொடர்ந்து அவர் மேல் சிகிச்சைக்காக இங்கு வர வேண்டுமா, திரும்ப வர வேண்டுமா என்பது குறித்த முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று சிறுநீரக தொற்று நோய்க்காக அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஒரு வாரத்திற்கு முன்பு வந்திருந்தார். புறநோயாளியாக தான் அங்கும் அவர் வந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஒரு வாரம் கழித்து, அதாவது கடந்த 11ஆம் தேதி பேரறிவாளனுக்கு ஒரு வாரம் கழித்து மீண்டும் சிகிச்சைக்கு வருமாறு மருத்துவர்கள் குழு அங்கு அறிவுரை சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் ஒரு வாரம் கழித்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.